ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு அரிய வகை விதை தான் சேகரிக்க போகிறேன். வாரம் முழுக்க அரிய வகை விதைகளை சேகரிக்கிறது தான் நம்ம சேனலோட வேலையாகவே இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி என்ன அரிய வகை விதையாக இருக்கும்னு சொல்லி கெஸ் பண்ணிட்டீங்களா? கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. போன வாரத்தில் நம்ம சிவப்பு மருதாணி விதைகள் சேகரித்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறமா நெற்பவளம் விதைகள் சேகரித்து அதையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுடக்கு தக்காளி விதைகள், புளிப்பு சுடக்கு தக்காளி விதைகளை ஷேர் பண்ணோம். இன்றைக்கி அந்தமான் நொச்சி விதைகள் வந்திருக்காங்க. கட்டிங்கில் வருவாங்க, விதைகள்லையும் வருவாங்க. ஸோ விதைகளை கொஞ்சம் தான் வந்திருக்காங்க, நிறைய வரலை. எல்லாமே உதிர்ந்துட்டாங்க போல், நம்ம கவனிக்கலை. நான் இதில் விதைகள் எடுக்கணுங்கிற அந்த ஒரு தாட்டே எனக்கு இல்லாததுனால நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். திடீர்னு தான் பார்க்குறேன், என்னடா இவ்வளோ விதைகள், இங்கே பாருங்கள் கீழே அவ்வளோ விதைகள் கிடக்குது. இப்போல்லாம் உட்காந்து அதெல்லாம் எடுக்க முடியாது. இங்கே பாருங்க எவ்வளோ விதைகள் கீழே கிடக்காங்க. ஸோ கொஞ்சத்தை நம்ம சேகரிச்சிடலாம், கொஞ்சம் உறவுகளுக்காவது சேகரித்து இதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வளர்த்து அவங்க கொஞ்சம் பேருக்கு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிறத பார்த்துட்டு தான் இதை நான் எடுக்கவே ஆரம்பித்தேன். இவ்வளோ தான் நமக்கு இருக்குது. இந்த வாரம் நான் யாருக்கெல்லாம் விதைகள் போட்டு விடுறேனோ அவங்களுக்கு இந்த அந்தமான் நொச்சி, இதுவுமே நமக்கு ஒருத்தங்க ஷேர் பண்ணது தான். அந்தமான் நொச்சி கட்டிங்ஸாக கொடுத்தாங்க. ஸோ அதை நம்ம இப்போ விதைகளாக கொடுக்க போகிறோம். செம இல்லை? விதைகள் கூட அவ்வளோ மணக்குதுங்க. என்ன மணமாக இருக்குது தெரியுமா? விதை மணக்குது, இலை மணக்குது, பூ மணக்குது, எல்லாமே மணக்குதுங்க. அப்படி ஒரு மணமிக்க ஒரு செடி. நீங்கள் சாதாரண நொச்சி பார்த்துருப்பீங்க, கரும் நொச்சி கூட கொஞ்சம் ரேர் வெரைட்டி, அது கொஞ்சம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் வச்சுருக்கவும் செய்யலாம். நம்மக்கிட்ட கருநொச்சி வச்சு வரலை. சாதா நொச்சி நான் வைக்கிறதும்னு விருப்பப்படலை. ஏன்னா நமக்கு அந்தமான் நொச்சி இருக்கிறனால நமக்கு சாதா நொச்சி வேண்டாம், கருநொச்சி மட்டும்தான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அது ஒரே ஒரு கட்டிங்ஸ் வச்சேன், வரலை, விட்டுட்டேன். பட் இந்த நொச்சி பயங்கர, நான் தலையிலலாம் கூட வச்சுட்டு போவேங்க. அப்புறம் ஆவி பிடிக்கிறவங்க இவ்வளோ சேகரிச்சிருக்கேன். போதுமே, இந்த வாரத்துக்கு ஆளுக்கு ஒரு 2 போட்டு விட்டேன்னா 2ல் 1 வந்துடாதா என்ன? ஓகே, பாருங்களேன் கையே மணக்குதுங்க. அப்பா சொர்க்கம். ஓகேங்க, இந்த வாரம் இருக்கிறத நான் போட்டு விட்ருவேன். அதுக்கப்புறம் நான் அதில் சேகரிக்கிறதுக்கு ஃபோன் மக்கர் பண்ணிடுச்சு. அப்படியே நான் அந்த சீடெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டேன். வந்த உடனே அடுத்த வேலை நிறைய நுரை பீர்க்கன் கிடக்குதை பார்த்தோன்னே சரி பீர்க்கங்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங். மாற்றியக்க பை. See you.